ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தா நீங்க இப்படி வரட்டீங்க? நீ ரிஸ்க் எடுக்கல, என்னதான் ரிஸ்க்ல மாட்டி விட்டுருக்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சின்ன குழந்தைங்களை திட்டுற மாதிரி மூஞ்சி வர தூக்கி வச்சுப்பியா? உன்னால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியல எனக்கு. ஏங்க, நான் உங்களெல்லாம் மாட்டி விட மாட்டேங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலாம் தான் வந்தேன். வந்ததுல இருந்து கேட்கணும் பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி என்னதான் சொல்லணும் அத முதல்ல சொல்லி தொலை. அதாங்க அந்த ஆஸ்பத்திரி. கத்தாத, ஸ்லோவா பேசு, யாருக்காவது கேட்டு போகுது. சரி 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 சொல்லு சொல்லு சொல்லு. இல்லங்க, எனக்கு அடிபட்டதுன்னு தெரிஞ்சதும் நீங்க ஹாஸ்பிட்டல் வந்து பாப்பீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க வரவே இல்லை. அதான் என் மேல கோவமா இருக்கீங்களோ, என்ன உங்களுக்கு பிடிக்கலையோன்னு கேட்டு போலான்னு வந்தேன். இத கேக்குதா இங்க வந்தியா? இது வெளிய எங்கயாவது பாக்கும்போது கேட்டிருக்கலாம்ல. அது மட்டும் இல்லங்க, எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. ஐயோ, ராத்திரி 2 மணிக்கு இத்தனை டவுட்டா? என்ன டவுட் சொல்லு. இல்லங்க, இது என் அக்கா. ஆனந்தி. ஐயோ, எங்க அக்கா? ஆனந்தி. ஐயோ, எங்க அக்கா வராங்க. பூச்சு பூச்சு பூச்சு, நல்லா மாட்ட போறேன். ஏய், என்ன வீட்டுக்கு பாத்துட்டு இருக்க? இங்க போய் ஒளிஞ்சுக்கோ. மறுபடியும் ஒளியணுமா? ஆமா, இங்க போய் ஒளி. இருங்க போறேன். எங்க ஒளியுது? இதுக்குள்ள போ. இது உள்ளயா? போ. சீக்கிரம் போ போ போ. உள்ள போ. ஐயோ. அது உள்ள போ. ஆனந்தி, கதவு தர. அக்கா வந்துட்டேன். என்னக்கா? ஒண்ணும் இல்ல, அம்மாவோட ஸ்கார்ஃபும் கபோர்ட்ல இருக்கு, அதை எடுக்கலான்னு. ஏன் கபோர்ட்லயா? அக்கா. ஆமா. ஐயோ வேணாக்கா. ஏன் வேண்டாம்? ஏன் இப்ப பதற நீ? இல்ல, நான் பதறலக்கா. நான் ஏன் பதற போறேன்? உங்களுக்கு ஏன் கஷ்டம்? நான் எடுத்துட்டு வரேன், நீங்க போங்க. இதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? என்ன? உங்க தங்கச்சி நான் இருக்கும்போது நீங்க ஏன்க்கா இந்த வேலையில செய்யணும்? நானே எடுத்துட்டு வரேன்க்கா. அடேங்கப்பா, அம்மா ஏதாவது சொன்னா என்ன காரணம் சொல்லி தப்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்ப. இப்ப என்ன நீ இவ்ளோ ஒரு மாதிரி ஆர்வமா நான் பண்றேன்னு முன்ன வந்து நிக்கிற? அது எல்லா நேரமும் அப்படி இருந்துட முடியுமாக்கா? நீங்க போங்கக்கா, நான் 2 நிமிஷத்துல எப்படி எடுத்துட்டு வரேன்னு மட்டும் பாருங்க. நீயா இது? ஆமாக்கா, அதுல என்ன சந்தேகம்? சந்தேகம் உன் மேல இல்ல, இந்த ஆர்வத்து மேல. உன் பேச்சுல ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. வித்தியாசமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீங்க தூக்க கலக்கத்துல இருக்கீங்கல்ல, அதான் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது போல. நீங்க போங்கக்கா, நான் தேடி எடுத்துட்டு வந்து குடுக்கறேன். என்னடி வந்ததுல இருந்து வெளிய அனுப்புறதுலயே குறியா இருக்க? உங்களை வெளிய அனுப்பலனா உள்ள இருக்கிறத நீங்க பாத்துருவீங்களே. ஏய், என்ன? ஒண்ணும் இல்லக்கா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும்ல. கோலம் போடணும், காலையில பொங்க வைக்கணும், அத சாமிக்கு படைக்கணும், ஏகப்பட்ட வேலை பாக்கணும். கஷ்டமா இருக்கும்லக்கா. நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். நீ பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. இங்க தானே இருக்கு, நானே எடுத்துக்கிறேன். அக்கா, நான் தான் எடுத்துட்டு வரேன்னு சொல்றேன்ல, ஏங்க இந்த வேலையே சொல்ல மாட்டீங்க? உனக்கு என்ன பிரச்சனை இப்போ? சும்மா இருக்கிறதுக்கு போர் அடிக்குதுக்கா, ஏதாவது வேலை செய்யணும்ல. போர் அடிக்குதுன்னா கொஞ்ச நேரம் வந்து கோலம் போடு வா. எனக்கு கோலம் எல்லாம் போட தெரியாது, உங்களுக்கே தெரியும்ல. ஆனந்தி, விளையாடாத. அம்மா பனியில நின்னுட்டு இருக்காங்க, அப்புறம் ஜலதோஷம் பிடிச்சிரும். நல்ல நாள் அதுவுமா காய்ச்சல் வந்தா நல்லா இருக்காது. தள்ளு நீ. அக்கா. ஏய், அப்படி இந்த கபோர்ட்ல என்னதான் வச்சிருக்க? ஓ, எதையாச்சும் தெரியாம ஒளிச்சு வச்சிருக்கியா? நான் எனக்கு ஒளிச்சு வைக்க போறேன். அப்புறம் என்னடி உன் பிரச்சனை? தள்ளு. அக்கா, அது நகரு. எங்க போச்சு? அட, நம்ம கயலண்ணி. அப்ப நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி தானா? ஆஹா, இது போதுமே. எடுத்துட்டாங்களா? இன்னும் தேடிட்டு இருக்காங்களா? அண்ணி, கீழே மட்டும் பாத்துறாதீங்க என் தெய்வமே. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி. பயப்படாத. அப்பா,
அப்பாடா. இப்ப நீ எதுக்கு அப்பாடான்னு ஆ, சொன்ன? இல்லக்கா, ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டீங்கல்ல, அதான் சொன்னேன். ம். ம். என்னக்கா நின்னுட்டீங்க? இல்ல ஆ, அங்க யாரோ எங்க போனோம்? என்னாச்சுக்கா? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. இங்க ஏதோ உருவம் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதான் என்னன்னு பாக்க. எப்படிக்கா ஏன் ரூம்ல எனக்கு தெரியாம யாரு வர முடியும்? அதெல்லாம் இல்லக்கா, நீங்க போங்க. அம்மாக்கு குளிரும், பனி வேற ஜாஸ்தியா இருக்கு. அப்பா கடவுளே. இவன் எங்க எங்க இங்கதானே இருந்தா உள்ள. ஏய் எங்க இருக்க? ஏய் எங்க இருக்க? ஏய் ஏங்க எங்க இருக்க? இங்க இங்க இருக்கங்க. அப்பா என்னங்க அப்பாடா, போயிட்டாங்களா? போயிட்டாங்க. நல்ல வேலை, எங்க அக்கா கண்ணுல மாட்டி இருந்தா அவ்வளவுதான். அவங்க பாத்திருந்தாங்கன்னா ரூமுக்குள்ள ஒரு பையன் கூட இருக்கேன்னு தப்பா நினைச்சிருப்பாங்க. அவங்க வேற என்ன ரொம்ப நம்புறாங்க. எல்லாத்தையும் நீதான் கெடுத்துருவ போல. ஏங்க பயப்படாதீங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது. நீ சொல்லுவ, மாட்டி இருந்தா தெரிஞ்சிருக்கும். ஆமா, நீ எப்பதான் வெளிய போவ? டென்ஷன் ஆகாதீங்க, அவங்க கோலம் போற கேப்ல நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஐயோ இதெல்லாம் விடுங்க. ஆக்சுவலா உங்ககிட்ட ஒரு ஹாப்பியான விஷயம் சொல்லுங்க. நான் யாரோட தம்பின்னு தெரிஞ்சா நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. ஆமா, நீ சூர்யா தம்பி கார்த்தி தெரிஞ்சதும் ஷாக் ஆகுறதுக்கு. இப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியமா? நானே டென்ஷன்ல இருக்கேன், வெட்டுக்கது பேசிட்டு இருக்கேன். வெளியே போய் நான் என்ன சிச்சுவேஷன் பாத்துட்டு வரேன். அது வரைக்கும் பீச்சு மூச்சு வரக்கூடாது. ஷ், சரியா? உட்கார் உட்கார். நாம இவளோட சொந்தன்றதே சொல்ல விட மாட்டாளே.